சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வெல்கம் டு யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸ் சேனல். தெரியாததை தெரிந்து கொள்வோம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா டிஎன்பிசி குரூப் 4 ஸ்டெனோ டைபிஸ்ட் கிரேட் 3 கவுன்சிலிங்ல 4th டே இன்னைக்கு என்ன நடந்தது அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். ஆக்சுவலி இன்னைக்கு 2nd டிசம்பர்ல எவ்வளவு ஃபில் ஆயிருக்குன்னா 215 சீட்ஸ் ஃபில் ஆயிருக்கு. இன்னைக்கு நம்மளுக்கு இன்னும் வேகன்சி எவ்வளவு இருக்குன்னா அவைலபிள் சீட் வந்து 308 சீட்ஸ் அவைலபிள் இருக்குது. சரிங்களா? இப்போ இந்த 215 சீட்ஸ் எப்படி ஃபில் ஆயிருக்கு, என்னென்ன கம்யூனிட்டில ஃபில் ஆயிருக்கு, இன்னும் என்னென்ன கம்யூனிட்டில வேகன்சி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம ஜெனரல் டோட்டலா வந்து நம்ம தனியா பார்த்துக்கலாம். இன்னைக்கு நம்ம கம்யூனிட்டி வைஸா ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். அதுதான் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ ஜெனரல்ல அதாவது ஜிடி அதுல ஜெனரல்ல இன்னைக்கு 23 சீட்டு ஃபில் ஆயிருக்கு. டோட்டலா 123 சீட்டு ஃபில் ஆகி ஜெனரல் இன்னையோட முடிஞ்சிருச்சு 0. சேம் ஜெனரல் விமன்ல இன்னைக்கு 10 சீட் ஃபில் ஆகி அதுவும் 0 ஆயிடுச்சு. ஜெனரல் டெஸ்டியூட் விடோ அதுல இன்னைக்கு ஆக்சுவலி அது ஏற்கனவே ஃபில் ஆகி தான் இருக்குது. இன்னைக்கு நோ சீட்ஸ் ஏற்கனவே அது ஃபில்டு. தென் ஜெனரல் எக்ஸ் சர்வீஸ் மேன்ல இன்னைக்கு 5 சீட்ஸ் ஃபில் ஆகி அதுவும் 0 ஆயிடுச்சு. தென் ஜெனரல் பிளைண்ட் அதுல வந்து இன்னைக்கு 3 சீட்ஸ் ஃபில் ஆயிருக்கு. இன்னும் 9 சீட்ஸ் அவைலபிள் இருக்கு. தென் ஜெனரல்ல ஜெனரல் டெஃப் அப்படின்ற கேட்டகரியில 3 இன்னைக்கு எதுவும் ஃபில் ஆகல. பட் இதுக்கு முன்னாடி 3 ஃபில் ஆகிருக்குது. இன்னும் அதுக்கு வேகன்சி ஒண்ணு தான் இருக்குது. தென் ஜெனரல் விமன் பிளைண்ட்ல இன்னும் ஒண்ணுதான் வேகன்சியே ஒண்ணுதான், அது இன்னும் ஃபில் ஆகல, ஒண்ணு அப்படியே இருக்குது. தென் ஜெனரல் விமன் டெஃப் அதுல வந்து 3 சீட்ஸ் அவைலபிள் இருக்குது. தென் ஜெனரல் பிஎஸ்டிஎம்ல 0, ஜெனரல் விமன்ல 0. ஆக்சுவலி இன்னைக்கு நம்ம பார்த்தோம்னா ஜெனரல்ல எல்லாமே முடிஞ்சிருச்சு. 4 கேட்டகரியில மட்டும்தான் ஜெனரல்ல நம்மளுக்கு அவைலபிள் இருக்கு. அது என்னன்னு சொன்னா ஜெனரல் பிளைண்ட், ஜெனரல் டெஃப், ஜெனரல் விமன்ல பிளைண்ட், விமன்ல டெஃப். அது போக ஜெனரல் இனிமேல் நம்மளுக்கு கிடையாது. இன்னையோட ஜெனரல் முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? தென் நம்ம பிசி பார்க்கலாம். தென் பிசில பாத்தீங்கன்னா ஜெனரல்ல எவ்வளவு இருக்குன்னா இன்னைக்கு 30 சீட் ஃபில் ஆகி நம்மளுக்கு முடிஞ்சிருச்சு கவுன்சிலிங்கேவும். தென் பிசி விமன்ல இன்னைக்கு 12 சீட்ஸ் ஃபில் ஆயிருக்கு. ஸோ அதுவும் முடிஞ்சிருச்சு. பிசி டெஸ்டியூட் விடோல 0, அதுவும் முடிஞ்சிருச்சு. பிசி எக்ஸ் சர்வீஸ் மேன் அதுவும் முடிஞ்சிருச்சு. தென் பிசி ஜெனரல் பிளைண்ட்ல ஒன்லி 1 வேகன்சி இருக்கு. ஆக்சுவலி அது வந்து 2 வேகன்ட் இருந்தது, 1 ஃபில் ஆகி ஒன்லி 1 இருக்குது. பிசியில ஜெனரல் ஆர்த்தோல முடிஞ்சிருச்சு 0. பிசி விமன் ஆர்த்தோல ஒரே ஒரு சீட் அவைலபிள் இருக்குது. தென் பிசி ஜெனரல் பிஎஸ்டிஎம்ல இன்னைக்கு 4 சீட்ஸ் ஃபில் ஆகி அதுவும் முடிஞ்சிருச்சு. பிசியில 7 அதாவது பிசி விமன்ல பிஎஸ்டிஎம்ல இன்னைக்கு 4 ஃபில் ஆயிருக்கு. ஸோ அதுவும் 0. பிசி எக்ஸ் சர்வீஸ்மேன் பிஎஸ்டிஎம்மும் 0. பிசி ஜெனரல் முல்டால 2 இருக்குது. பிசி விமன் முல்டால 1 இருக்குது. அவ ஜெனரலா பிசி என்ன பார்த்தோம் அப்படின்னா ஜெனரல் முடிஞ்சிருச்சு, பிஎஸ்டிஎம் எல்லாமே முடிஞ்சிருச்சு. அது போக இந்த ஸ்பெஷல் கேட்டகரியும் முல்டா மட்டும் தான் இதுல ரிமைனிங் அவைலபிலிட்டி இருக்கு. மத்த எல்லாமே இதுல முடிஞ்சிருச்சு. தென் பிசிஎம் பாத்தீங்கன்னு சொன்னா பிசிஎம்ல ஜெனரல்ல 65 சீட்ஸ் இருக்குது. பிசிஎம் விமன்ல 3 சீட்ஸ் இருக்குது. பிசிஎம் டெஸ்டியூட் விடோல 7, பிசிஎம் ஜெனரல் ஆர்த்தோல 1, பிசிஎம் ஜெனரல் பிஎஸ்டிஎம்ல 2 இருக்குது. இது ஜெனரல் வந்து இன்னைக்கு ஒரு பிசிஎம்ல ஜெனரல்ல இன்னைக்கு ஒரே ஒரு சீட் தான் போயிருக்கு. டெய்லி ஒண்ணு தான் மூவ் ஆகுது. மேபி இது வந்து அந்த டைபிஸ்ட் கவுன்சிலிங் மாதிரி கடைசி வரைக்கும் இந்த சீட்ஸ் அவைலபிளாவே இருக்கும். தென் நம்ம எஸ்சி பார்க்கலாம்.
இப்ப எஸ்சில ஜெனரல்ல பாத்தீங்கன்னா இன்னைக்கு 12 சீட்ஸ் ஃபில் ஆயிருக்குது. இன்னும் 59 சீட்ஸ் அவைலபிள் இருக்குது. தென் எஸ்சில விமன்ல பாத்தீங்கன்னா இன்னைக்கு 4 சீட்ஸ் ஃபில் ஆயிருக்குது. தென் அந்த 4 ஃபில் ஆகி நம்மளுக்கு இன்னும் 18 அவைலபிள் இருக்குது. சரிங்களா? தென் எஸ்சில டெஸ்டியூட் விடோல 2 ஃபில் ஆகி 3 அவைலபிள் இருக்குது. எஸ்சி எக்ஸ் சர்வீஸ் மேன்ல இன்னைக்கு ஒரு சீட் ஃபில் ஆயிருக்கு. இன்னும் 4 அவைலபிள் இருக்குது. எஸ்சி ஜெனரல் டெஃப்ல யாருமே இன்னைக்கு எடுக்கல. ஆக்சுவலி அதோட ஒரு வேகன்சி ஒண்ணுதான், அது இன்னும் மூவ் ஆகாம அப்படியே இருக்குது. சேம் ஆர்த்தோல 2 அதுவும் இன்னும் மூவ் ஆகல. எஸ்சி ஜெனரல் பிஎஸ்டிஎம்ல இன்னைக்கு 3 சீட்ஸ் ஃபில் ஆயிருக்கு. இன்னும் டோட்டலா 10 அவைலபிள் இருக்குது. தென் எஸ்சில விமன் பிஎஸ்டிஎம்ல 3 சீட்ஸ், அது இன்னும் யாரும் எடுக்கவே இல்லை. 3 சீட்ஸ் அவைலபிள் அப்படியே இருக்குது. அப்ப விமனுக்கு பார்த்தோம்னா இங்க ஒரு 18, இங்க ஒரு 3 விமன்ல இந்த வேகன்சி இருக்குது. தென் எஸ்சி டெஸ்டியூட் விடோ பிஎஸ்டிஎம்ல ஒன்லி 1 அவைலபிள் இருக்குது. எஸ்சி விமன் முல்டால ஒரு சீட் அவைலபிள் இருக்குது. எஸ்சியை பொறுத்த மட்டும் பார்த்தோம் அப்படின்னா இன்னும் மோஸ்ட் ஆஃப் த சீட்ஸ் வந்து அவங்க ஃபில் ஆகாம தான் இருக்குது. இப்போ வந்து ஜெனரல் முடிஞ்சிட்டு பிசி முடிஞ்சிட்டு தென் எம்பிசிக்கு அப்புறமா எஸ்சி தான் ஃபில் ஆகும். தென் இப்ப எம்பிசி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எம்பிசில பாத்தீங்கன்னா ஜெனரல்ல 28 சீட்ஸ் ஃபில் ஆகி இன்னும் 19 இருக்குது. எம்பிசில விமன்ல 17 சீட்ஸ் இன்னைக்கு ஃபில் ஆகி 5 சீட்ஸ் அவைலபிள் இருக்குது. தென் எம்பிசி டெஸ்டியூட் விடோல 4 சீட்ஸ் ஃபில் ஆயிருக்கு. இன்னும் ஒரு சீட் வேகன்ட் இருக்கு. அதாவது டெஸ்டியூட் விடோல அந்த ஸ்பெஷல் கேட்டகரியில மட்டும்தான் மோஸ்ட்லி எல்லா இதுலயும் அவைலபிள் இருக்குது. பிசிலையும் ஜெனரலையும் முடிஞ்சிருச்சு. எம்பிசி எக்ஸ் சர்வீஸ் மேன்ல இன்னைக்கு 5 சீட்ஸ் ஃபில் ஆகி ஒன்லி 1 அவைலபிள் இருக்குது. ஜெனரல் எம்பிசில ஜெனரல் பிளைண்ட்ல ஒண்ணு அது வேகன்சி அப்படியே தான் இருக்குது. ஜெனரல் டெஃப்ல ஒரு வேகன்ட் இருக்குது. தென் ஜெனரல் ஆர்த்தோல 11 சீட்ஸ் அவைலபிள் இருக்குது. எம்பிசி ஜெனரல் பிஎஸ்டிஎம்ல நம்மளுக்கு ஒண்ணு வேகன்சி தான் இருக்குது. ஜெனரல் விமன் பிஎஸ்டிஎம்ல இருந்தது காலியாகி 0 ஆயிடுச்சு. சாரி, ஜெனரல் விமன் பிஎஸ்டிஎம் இன்னைக்கு 0 ஆயிடுச்சு. தென் எம்பிசி ஜெனரல் முல்டால ஒரு சீட் அவைலபிள் இருக்குது. தென் எஸ்டில பாத்தீங்கன்னா எஸ்டி ஜெனரல்ல இன்னைக்கு எதுவுமே ஃபில் ஆகல. அந்த சீட்ஸ் அப்படியே தான் இருக்கு. எஸ்டிலையும் எஸ்சிஏலையும் உங்களுக்கு சீட்ஸ் நல்லாவே அவைலபிள் இருக்குது. அது வந்து இன்னும் போக போக அது ஃபில் ஆக ஆரம்பிக்கும். இப்போ நம்ம உங்களுக்கு ஒரு கிளான்ஸ் வந்து எது ஃபில் ஆயிடுச்சு அப்படின்றத வந்து ஒரு பார்க்கலாம். அவைலபிள்ல 0 அப்படின்றது எது ஃபில் ஆயிருக்கு பாத்தீங்கன்னா ஜெனரல் மோஸ்ட்லி முடிஞ்சிருச்சு, பிசி முடிஞ்சிருச்சு. அது போக எம்பிசில பாத்தீங்கன்னா தெரியும் ஒன்னாதான் இருக்கு வேகன்சியேவும், எம்பிசிலையும் எஸ்சிலையும். இன்னும் போக போக எம்பிசி நாளையோட முடிஞ்சிடும். தென் எஸ்சி நாளை மறுநாள் 2 days கிட்ட எஸ்சி இருக்கும். இதுதான் இதோட பொசிஷன். சரிங்களா? தென் நம்ம வந்து டிபார்ட்மெண்ட் வைஸ் பார்க்கலாம். இன்னைக்கு நான் ஒரு வேற மாதிரி ஒரு கிரியேட் பண்ணியிருக்கேன். அதை உங்களுக்கு கொஞ்சம் பார்த்தா புரியும்னு நினைக்கிறேன். இதை பார்த்தீங்கன்னு சொன்னா ஸ்டெனோடைபிஸ்ட் கிரேட் 3 அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்ல 3 வேகன்சி இருக்குது. அது எந்த கம்யூனிட்டிக்கு இருக்கு அப்படின்றத சொல்லிடுறேன் நான். பிசி விமன் முல்டால ஒரு சீட் இருக்குது. தென் எம்பிசி ஜெனரல் பிளைண்ட்ல ஒரு சீட் இருக்குது. தென் பிசிஎம் விமன்ல ஒரு சீட் இருக்குது. தென் அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்ல 4 சீட்ஸ் அவைலபிள் இருக்குது. இது எதுல இருக்குன்னா எஸ்டி ஜெனரல்ல 2 சீட்ஸ் இருக்குது. பிசிஎம் ஜெனரல்ல 2 சீட்ஸ் இருக்குது. தென் ஏஎம்சி கடலூர் டிபார்ட்மெண்ட், ஏஎம்சி கடலூர் டிபார்ட்மெண்ட்ல ஒரு வேகன்சி தான் இருக்குது. அது எஸ்சிஏ ஜெனரல்ல இருக்குது. தென் என்ன இருக்குன்னா அனிமல் ஹஸ்பண்டரி அண்ட் வெட்டினரி சர்வீஸ்ல 2 சீட் அவைலபிள் இருக்குது. அது ஒன்னு எஸ்சிஏ ஜெனரல், தென் பிசிஎம் ஜெனரல்.
தென் இந்த இது பாத்தீங்கன்னா புரியும். உங்களுக்கு கம்யூனிட்டி வைஸ் வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா நான் உங்களுக்கு சொல்லுங்க, நான் பிடிஎஃப் ஷேர் பண்றேன். இதுல இனிமே ஒரு சீட்ஸ் தான் வேகன்சி இருக்குது. இப்போ இதுல வச்சு நம்ம ஒரு ஃபில்டர் பண்ணி பார்த்தோம்னா தெரியும். இன்னும் நம்மளுக்கு ஜெனரல் பிளைண்ட்ல மட்டும்தான் வேகன்சி இருக்குது. அது என்னென்ன டிபார்ட்மெண்ட் வந்துருச்சா? எல்லாமே கோர்ட்டு தான். சென்னை, தென் உதகமண்டலம், அரியலூர், புதுக்கோட்டை, நாமக்கல், சிவகங்கை, தஞ்சாவூர். இந்த கோர்ட்ல ஃபுல்லா வேகன்சி இருக்குது. அது தவிர ஹேண்ட்லூம் டிபார்ட்மெண்ட்ல ஒண்ணு இருக்குது. தென் ரூரல் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ல ஒண்ணு இருக்குது. இது எதுக்குன்னா ஜெனரல் பிளைண்டுக்கு. ஓகேங்களா? தென் ஜெனரல் டெஃப் அவங்களுக்கு ஒன்லி 1 சீட்டு. அது மெடிக்கல் அண்ட் ரூரல் ஹெல்த் சர்வீஸ்ல இருக்குது. அப்புறம் ஜெனரல் விமன் பிளைண்ட்ல ஒண்ணு இருக்குது. அது எதுனா மெடிக்கல் அண்ட் ரூரல் ஹெல்த் சர்வீசஸ். ஜெனரல் விமன் டெஃப்ல வந்து 3 சீட் இருக்குது. ஒன்னு கமர்ஷியல் டாக்ஸ், தென் கோயம்புத்தூர் கோர்ட், தென் டெக்னிக்கல் எஜுகேஷன். இந்த 3 டிபார்ட்மெண்ட்ல அவங்களுக்கு வேக்கன்ட் இருக்குது. இப்போ நம்ம ஜெனரல் முடிச்சாச்சு. தென் பிசி ஜெனரல் பிளைண்ட் அவங்களுக்கு ஒன்லி 1 சீட் இருக்குது. அது போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல. சரிங்களா? தென் பிசி விமன் ஆர்த்தோ அதுல பாத்தீங்கன்னா ஒரே ஒண்ணு. அது மெடிக்கல் அண்ட் ரூரல் ஹெல்த் சர்வீஸ்ல பிசி விமன் ஆர்த்தோ அவங்களுக்கு அவைலபிள் இருக்கு. தென் பிசி ஜெனரல் முல்டா இவங்களுக்கு எவ்வளவு சீட்ஸ்னா 2 சீட்ஸ் அவைலபிள் இருக்கு. எதுனா ஃபாரஸ்ட், தென் பப்ளிக் ஹெல்த் அண்ட் பிரிவென்ஷன் டிபார்ட்மெண்ட்ல ஒண்ணு இருக்கு. தென் பிசி விமன் முல்டா இவங்களுக்கு ஒரு சீட்டு. அது அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்ல மட்டும் இருக்குது. இப்போ பிசி முடிஞ்சிருச்சு. பிசில அதர் எல்லாம் 0, சோ அதெல்லாம் எடுத்தாச்சு. தென் எம்பிசில ஜெனரல் எம்பிசில ஜெனரல்ல 19 சீட் இருக்குது. சோ கரெக்ட். 19 வேக்கன்ட். அது எதுல இருக்குன்னா கோர்ட் வேகன்சிஸ். அதாவது ஊட்டி, செங்கல்பட்டு, கிருஷ்ணகிரி, ராமநாதபுரம், தென் தஞ்சாவூர், சென்னை, சென்னை சிஎஃப் அப்படின்னு இருக்குது. அதாவது எம்பிசில ஜெனரல்ல எல்லாமே கோர்ட் வேகன்சிஸா 19 இருக்குது. இப்போ ஊட்டியில 1 இருக்குது, செங்கல்பட்டுல 1, கிருஷ்ணகிரியில 2, ராமநாதபுரம் 1, ராமநாதபுரத்துல 2 இருக்குது, தஞ்சாவூர்ல 2, சென்னை 3, சென்னை சிஎஃப் அப்படின்னு இருக்கு. அதுல 8 இருக்குது. தென் எம்பிசி விமன்ல பார்த்தோம்னா 5 சீட்ஸ் இருக்குது. அது வந்து கோர்ட் தான். புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவள்ளூர், சென்னை. சென்னையில மட்டும் 2 இருக்குது. மொத்தம் 5 அவைலபிள். தென் எம்பிசி டெஸ்டியூட் விடோல ஒன்னே 1. அது சென்னை ஹைகோர்ட்ல. தென் எம்பிசி எக்ஸ் சர்வீஸ் மேன்ல ஒன்னே 1 அவைலபிள் இருக்கு. அது திருவள்ளூர் கோர்ட்ல ஒன்னே 1 இருக்கு. தென் எம்பிசி ஜெனரல் பிளைண்ட் அவங்களுக்கு அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்ல ஒரு வேக்கன்ட் இருக்கு. அதர் தென் கோர்ட்ல அக்ரிகல்ச்சர்ல இருக்குது. தென் எம்பிசி ஜெனரல் டெஃப் அப்படின்றதுல அந்த கேட்டகரியில சென்னை ஹைகோர்ட்ல ஒரு வேக்கன்ட் இருக்குது. உங்களுக்கு கோர்ட் வேகன்சி பத்தி கேட்டிருந்தீங்களா? நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நீங்க அதை வேணும்னா பாத்துக்கோங்க. தென் எம்பிசி ஜெனரல் ஆர்த்தோ அதுல வந்து நம்மளுக்கு 11 வேகன்சி இருக்குது. 11 வந்து என்னென்ன டிபார்ட்மெண்ட் இருக்குன்னு பாருங்க. எல்லாமே கோர்ட் தான் இருக்குது. செங்கல்பட்டு, கடலூர், திண்டுக்கல், ஈரோடு, கிருஷ்ணகிரி, தர்மபுரி, தேனி, தூத்துக்குடி, திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி. இது ஃபுல்லா கோர்ட். தென் அதர் தென் கோர்ட்ல வந்து சர்வே அண்ட் லேண்ட் ரெக்கார்ட்ஸ் அப்படின்ற டிபார்ட்மெண்ட்ல ஒரு வேகன்சி இருக்குது. அதுக்கப்புறம் எம்பிசி ஜெனரல் பிஎஸ்டிஎம்ல ஒன்லி 1 இருக்குது. அது என்னன்னா சென்னை ஹைகோர்ட். இந்த தடவை சென்னை ஹைகோர்ட்லயும் மெடிக்கல் அண்ட் ரூரல் ஹெல்த் சர்வீஸ்லயும் நிறைய வேகன்சி போட்டிருக்காங்க. மெடிக்கல் அண்ட் ரூரல் ஹெல்த் சர்வீஸ் அது எதுக்குன்னா எம்பிசில முல்டா அப்படின்ற டிபார்ட்மெண்ட்ல ஒன்னே 1 இருக்குது. தென் இதோட எம்பிசி ஓவர். தென் எஸ்சி ஜெனரல் இதுல 59 வேகன்சிஸ் இருக்குது. ஒரு டிபார்ட்மெண்ட்ஸ் பார்த்தா தெரியும். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது
ஆர்ட் அண்ட் கல்ச்சர் அதுல ஃபர்ஸ்ட் ஒரு 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 வேக்கன்ட் இருக்குது. கவர்மெண்ட் ப்ளீடர் இது ஒன் ஆஃப் த கோர்ட் மாதிரி தான், அதுல ஒன்னு இருக்குது. தென் மெடிக்கல் அண்ட் ரூரல் ஹெல்த் சர்வீஸ்ல 6 வேகன்சி இருக்குது. போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல 2 இருக்குது. அது தவிர ஊட்டி, அரியலூர், செங்கல்பட்டு, கோயம்புத்தூர், தென் கோயம்புத்தூர் சிஎஃப் அப்படின்னு இருக்கு, கடலூர், திண்டுக்கல் திண்டுக்கல் சிஎஃப், ஈரோடு ஈரோடு சிஎஃப், கரூர், கிருஷ்ணகிரி சிஎஃப், மதுரை சிஎஃப், ராமநாதபுரம், வெள்ளூர், விழுப்புரம், தர்மபுரி சிஎஃப், கிருஷ்ணகிரி, தஞ்சாவூர், தேனி, திருவள்ளூர், தூத்துக்குடி, திருச்சிராப்பள்ளி, தென் திருநெல்வேலி, விருதுநகர் சிஎஃப், சென்னை சிஎஃப். இது ஃபுல்லா கோர்ட். ஓகேங்களா? இதுல ஃபுல்லா வேகன்சி இருக்குது. தென் ஸ்டேட் கன்சியூமர் டிஸ்பியூட் அந்த டிபார்ட்மெண்ட்ல ஒரு வேகன்சி இருக்குது. ஸ்டேஷனரி அண்ட் பிரிண்டிங் டிபார்ட்மெண்ட்ல ஒரு வேகன்ட் இருக்குது. இது வந்து யாருக்குன்னா எஸ்சி ஜெனரல்ல அவங்களுக்கு 59 இருக்குது. தென் நாளைக்கு மேபி எஸ்சி அவங்க தான் அதிகமா வருவாங்கன்னு நினைக்கிறேன். நீங்க அதை நல்லா பாத்துக்கோங்க. உங்களுக்கு என்ன டிபார்ட்மெண்ட்னு செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. தென் எஸ்சில விமன்ல எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் விங்ல ஒன்னு இருக்குது. கவர்மெண்ட் ப்ளீடர் அது கோர்ட் மாதிரி தான், அதுல ஒன்னு இருக்குது. ஹேண்ட்லூம் அண்ட் டெக்ஸ்டைல் டிபார்ட்மெண்ட்ல ஒன்னு, இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் காமர்ஸ் டிபார்ட்மெண்ட்ல ஒன்னு, மெடிக்கல் அண்ட் ரூரல் ஹெல்த் சர்வீஸ்ல 4 இருக்குது. போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல 2. அதுக்கப்புறம் ஃபுல்லா ஒன்னு. அது கோர்ட் என்னென்ன இருக்குன்னா திருவண்ணாமலை, உதகமண்டலம், சேலம், வெள்ளூர், நாமக்கல், சிவகங்கை, தஞ்சாவூர், சென்னை. இத்தனை கோர்ட்ல வேக்கன்ட் இருக்கு. உங்களுக்கு நியர்பை எது இருக்கோ அதை நீங்க செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். நாளைக்கு மேபி நீங்க கால்ஃபர் பண்ணீங்கன்னா நீங்க பார்த்து எடுத்துக்கலாம். தென் டெஸ்டியூட் விடோல 3, ஃபயர் அண்ட் ரெஸ்கியூ, கன்னியாகுமரி கோர்ட், நாமக்கல் கோர்ட். இது வந்து எஸ்சில டெஸ்டியூட் விடோக்கு 3 வேக்கன்ட், 3 டிபார்ட்மெண்ட் சொல்லியாச்சு. தென் எஸ்சில எக்ஸ் சர்வீஸ் மேனா இருந்தீங்கன்னா 4 வேக்கன்ட் இருக்குது. மெடிக்கல் அண்ட் ரூரல் ஹெல்த் சர்வீஸ், தென் கோயம்புத்தூர் கோர்ட், விழுப்புரம் கோர்ட், சென்னை இந்த கோர்ட்ல வேகன்சி இருக்குது. அதர் தென் இதுல வந்து மெடிக்கல் அண்ட் ரூரல் ஹெல்த் சர்வீஸ்ல ஒன்னு இருக்குது. எஸ்சில ஜெனரல் டெஃப்ல வந்து ஒரு வேக்கன்ட் இருக்குது. அதே வந்து மெடிக்கல் அண்ட் ரூரல் ஹெல்த் சர்வீஸ். ஆர்த்தோல நமக்கு ஜெனரல் ஆர்த்தோல எஸ்சில 2 வேக்கன்ட் இருக்கு. அது போலீஸ் டிபார்ட்மெண்ட் 1, தென் சென்னை ஹைகோர்ட்ல ஒன்னு இருக்குது. தென் எஸ்சி ஜெனரல் பிஎஸ்டிஎம்ல உங்களுக்கு நல்ல 10 வேகன்சிஸ் இருக்குது. அது மெடிக்கல் அண்ட் ரூரல் ஹெல்த் சர்வீஸ்ல 3 இருக்குது. போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல 1, புதுக்கோட்டை, நாமக்கல், சிவகங்கை, தஞ்சாவூர் இந்த கோர்ட்ல எல்லாம் ஒரு வேக்கன்ட் இருக்குது. ப்ராசிக்யூஷன் டிபார்ட்மெண்ட்ல 1 இருக்குது. தென் ரிஜிஸ்ட்ரார் சென்னை ஹைகோர்ட்ல 1 இருக்குது. எஸ்சி விமன் பிஎஸ்டிஎம்ல 3 இருக்குது. மெடிக்கல் அண்ட் ரூரல் ஹெல்த் சர்வீஸ்ல 1, ரிஜிஸ்ட்ரார் ஹைகோர்ட்ல 1, டெக்னிக்கல் எஜுகேஷன்ல 1. எல்லாத்துலயும் 1 இருக்குது. தென் எஸ்சி டெஸ்டியூட் விடோ பிஎஸ்டிஎம்ல 1 இருக்குது. அது மெடிக்கல் அண்ட் ரூரல் ஹெல்த் சர்வீஸ். எஸ்சி விமன் முல்டா அப்படின்றதுல வந்து 1, அது என்னன்னா மெடிக்கல் அண்ட் ரூரல் ஹெல்த் சர்வீசஸ். இதோட எஸ்சி முடிஞ்சிருச்சு. தென் எஸ்சிஏ சரிங்களா? எஸ்சிஏல என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். 27 சீட்ஸ் இருக்குது எஸ்சிஏல உங்களுக்கு. ஏஎம்சி கடலூர்ல 1, அனிமல் ஹஸ்பண்டரில 1, ஃபாரஸ்ட்ல 1, கவர்மெண்ட் மியூசியம்ல 1, ஹிந்து ரிலீஜியஸ்ல 1, மெடிக்கல் அண்ட் ரூரல் ஹெல்த் சர்வீஸ்ல 2, போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல 1. அது தவிர இது ஃபுல்லா உங்களுக்கு கோர்ட் வேகன்சிஸ். இது ஃபுல்லா சரிங்களா? சென்னை, செங்கல்பட்டு, கோயம்புத்தூர், கடலூர், திண்டுக்கல் இதுல ஃபுல்லா இருக்குது. தென் செரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்ல 1 இருக்குது. ஸ்டேட் அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங்ல 1, தமிழ் எம்போலாஜிக்கல் டிக்ஷனரி அதுல 1 இருக்குது. டெக்னிக்கல் எஜுகேஷன்ல 1 இருக்குது. தென் எஸ்சிஏ விமன்ல 1 இருக்குது. அது மெடிக்கல் அண்ட் ரூரல் ஹெல்த் சர்வீஸ். எஸ்சிஏ ஜெனரல் பிளைண்ட் மெடிக்கல் அண்ட் ரூரல் ஹெல்த் சர்வீஸ்ல ஒரு வேகன்சி இருக்குது. தென் எஸ்சிஏ ஜெனரல் பிஎஸ்டிஎம்ல 11 இருக்குது. அதுல வந்து சிவில் சப்ளைஸ்ல 1,
ஃபிஷரிஸ்ல 1, மெடிக்கல் அண்ட் ரூரல் ஹெல்த் சர்வீஸ்ல 1, தென் ஈரோடு, ராமநாதபுரம், தர்மபுரி, தஞ்சாவூர், விருதுநகர் இந்த கோர்ட்ல எல்லாம் ஒண்ணு வேக்கன்ட் இருக்குது. சோசியல் வெல்ஃபேர்ல 1, ஸ்டேட் கன்சியூமர் டிஸ்பியூட் அந்த டிபார்ட்மெண்ட்ல 1 இருக்குது. சர்வே அண்ட் லேண்ட் ரெக்கார்ட்ஸ்ல 1 இருக்குது. தென் SCA விமன் PSTMல ஒண்ணு இருக்குது. பப்ளிக் ஹெல்த் அண்ட் பிரிவென்ஷன் டிபார்ட்மெண்ட்ல 1 இருக்குது. SCA டெஸ்டியூட் விடோல ஒரு வேக்கன்ட். அது அச்சீவ்ஸ் அண்ட் ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச் டிபார்ட்மெண்ட்ல 1 இருக்குது. இதோட SCA முடிஞ்சிருச்சு. தென் STயும் BCM இருக்கு. ST ஜெனரல்ல 21 வேகன்சிஸ் இருக்குது. அது வந்து அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்ல 2, ஃபாரஸ்ட்ல 1, ஹிந்து ரிலீஜியஸ்ல 1, இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் காமர்ஸ்ல 1, மெடிக்கல் அண்ட் ரூரல் ஹெல்த் சர்வீஸ்ல 1, தென் CF அப்படின்னு போட்டிருக்கு. அதுல 4 இருக்குது. போலீஸ் டிபார்ட்மெண்ட் 4, போலீஸ் டிபார்ட்மெண்ட் CF போட்டிருக்கு 1. தென் இது ஃபுல்லா கோர்ட் இந்த 4. கோயம்புத்தூர், மதுரை, சேலம், வில்லுப்புரம். அதுக்கப்புறம் பப்ளிக் ஹெல்த் அண்ட் பிரிவென்ஷன் மெடிக்கல்ல 1, சென்னை ஹைகோர்ட் 2, ஸ்கூல் எஜுகேஷன் 1, டெக்னிக்கல் எஜுகேஷன் 1. தென் ST ஜெனரல் PSTM. இதுல கமர்ஷியல் டாக்ஸ்ல 1, கோஆபரேட்டிவ் சொசைட்டி 1, வெள்ளூர் கோர்ட் 1, தென் விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட்ல 1. இது ST ஜெனரல் PSTM. தென் ST விமன் PSTMல ஒன்லி 1 வேகன்சி இருக்குது. மெடிக்கல் அண்ட் ரூரல் ஹெல்த் சர்வீஸ். தென் நம்ம என்ன பார்க்க போறோம்னா BCM ஜெனரல். இதுல 65 வேகன்சி இருக்குதுங்க. ஓகேவா? உங்களுக்கு கவலையே இல்லை. நீங்க என்ன டிபார்ட்மெண்ட் நினைக்கிறீங்களோ அதுவே உங்களுக்கு கிடைக்கும். அதர் கோர்ட்லயும் உங்களுக்கு நிறைய இருக்குது. அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட், அனிமல் ஹஸ்பண்டரி, காலேஜ் எஜுகேஷன், கமர்ஷியல் டாக்ஸ் அந்த மாதிரி நிறைய இருக்குது இதுல. தென் CM விமன்ல 3, அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட், மெடிக்கல் அண்ட் ரூரல் ஹெல்த் சர்வீஸ், போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஒண்ணு இருக்குது. தென் BCM டெஸ்டியூட் விடோல 7 இருக்குது. தென் கடலூர், தர்மபுரி, தேனி, திருவள்ளூர், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, திருப்பூர் இந்த கோர்ட்ல ஃபுல்லா வேகன்சி இருக்குது. நியர்பை யாராவது இருந்தீங்கன்னா நீங்க செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். BCM ஜெனரல் ஆர்த்தோல ஒன்லி 1, மெடிக்கல் அண்ட் ரூரல் ஹெல்த் சர்வீஸ். நாட் பட் நாட் லீஸ்ட் அப்படின்றதுல BCM ஜெனரல் PSTM இருக்குது. மெடிக்கல் அண்ட் ரூரல் ஹெல்த் சர்வீஸ்ல 1, பப்ளிக் ஹெல்த் அண்ட் பிரிவென்ஷன் டிபார்ட்மெண்ட்ல 1. டோட்டலா 308 வேகன்ட் இருக்குது. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இதுல ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்ல கொடுங்க, நான் பார்த்து சொல்றேன் உங்களுக்கு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய். நான் எல்லாம் மிஸ்டேக் விட்டுருந்தா சாரி. நீங்க நம்பர்ஸ் கரெக்டா இருக்கும், இதுல பார்த்துக்கோங்க.